Hi all, welcome to Demystifying Markets. So இன்னைக்கு வந்து Nifty and Bank Nifty ஓட analysis பார்க்கலாம். This is for May 31 நாளைக்கான analysis தான். So இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிஃப்டியோட எக்ஸ்பைரியும் முடிஞ்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுக்கு ஒரு ஃப்ரெஷ் சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. திஸ் இஸ் ஃபார் நெக்ஸ்ட் மந்தோட சீரீஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இதுக்கு இன்னையோட டேல என்ன நடந்திருக்குன்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டூ லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. திஸ் இஸ் பியூர்லி ஃபார் நாலேஜ் பர்பஸ். ஸோ பாத்தீங்கன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட ஃபியூச்சர்ஸ் சார்ட் ஆஃப் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் நம்ம வச்சிருக்கோம். ஸோ இன்னைக்கு நிஃப்டியோட ஓப்பன் பாத்தீங்கன்னா நல்லா வந்து மேல தாங்க ஆயிருக்கு. ஸோ வெரஸ் நேத்தோட புவர்லோக்கு கீழே தான் ஆயிருக்கு. நேத்தோட புவர்லோ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 22,700. ஸோ பிலோ டு தட் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆயிட்டு அந்த லெவலை கிராஸ் பண்ண முடியல. ஸோ ஃபர்ஸ்ட் டே மார்க்கெட் வந்து நம்மளுக்கு சொல்லிடுச்சு பேஸ்ட் ஆன் செல்லிங் டைல் வச்சு கன்ஃபார்ம் பண்ணிருக்கு. என்ன அப்படின்னா மார்க்கெட் இஸ் கோயிங் டவுன்வர்ட்ஸ் டைரக்ஷன் தான் கொடுத்துருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் டே கிளியரா புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மார்க்கெட் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் ரெஃபரன்ஸா நம்ம வச்சிருந்தது பாத்தீங்கன்னா 22,000 இந்த இடம் 650, அதாவது ஓடிஎஃப் வந்து வந்த இடம். அது ரீசன்ட் டைம்ல 23ஆம் தேதி வந்து ஓடிஎஃப் வந்த இடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 22,650 அந்த ரேஞ்ச் 600ல இருந்து 650. ஸோ அந்த டெய்ல் வந்து அவங்க பையிங் டெய்ல் வச்சு மார்க்கெட்டை வந்து மேல எடுத்துட்டு போன லெவல் வந்து இன்னைக்கு டோட்டலாவே வந்து செல்லிங் டெய்லா மாறிடுச்சு. ஸோ பையர்ஸ் வந்து செல்லர்ஸா மாறின இடம் தான் இந்த வந்து ஓடிஎஃப் வந்து ஆப்சன்ஸ்ன்றது நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. ஸோ ஓடிஎஃப் வந்து இந்த லெவல்ல வந்து வந்தவங்க அந்த லெவல வந்து அவங்க ஆக்டிவா இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே இடத்துல அவங்க செல்லிங் டெய்ல் வச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் பீன் வெரி கிளியர் ஓடிஎஃப் பிரசன்ஸ் வந்து அங்க இல்ல. ஸோ பையர்ஸ் வந்து இட்ஸ் பீன் ஆப்சன்ட். ஸோ திருப்பியும் அந்த இடத்துல வந்து நம்ம வரும்போது செக் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா இப்போதைக்கு அவங்க ஆக்டிவா இல்ல. அகெயின் வந்து அவங்க எந்த லெவல்ல வேணா எடுக்கலாம். இங்க மேல எடுக்கலாம், இல்ல இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி எடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியாது. பட் பேஸ்ட் ஆன் திஸ் லெவல் வி செக்ட் அண்ட் ஓடிஎஃப் ஓட பிரசன்ஸ் இல்ல. நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா 22,600. ஏன்னா லாஸ்ட் 2 நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு போரைய கிளியர் பண்ண இடம்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 22,600. அந்த 22,600க்கு கீழே தான் இன்னைக்கு மார்க்கெட் நல்லாவே வந்து கீழே இறங்கி வச்சிருக்கு. க்ளோஸும் பாத்தீங்கன்னா கீழே தான். அண்ட் டுடேஸ் பிஓசி இஸ் ஆல்சோ அரௌண்ட் 22,550. அந்த ரேஞ்சில் தான் இன்னைக்கு பிஓசி பில்டப்பும் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செல்லிங் டெய்ல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ மார்க்கெட் இஸ் நாட் கோயிங் அப்வர்ட் டைரக்ஷன் அப்படின்னு அகெயின் பாத்தீங்கன்னா எனக்கு 22,600 ஆல்சோ broken. தட் இஸ் செகண்ட் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸும் எனக்கு வந்து உடஞ்சிருக்கு. அண்ட் தேர்ட் பாத்தீங்கன்னா என்னோட பிஓசி பில்டப்பும் இன்னைக்கு வந்து கீழே தான் நடந்திருக்கு. ஸோ அகெயின் மார்க்கெட்டோட க்ளோஷர் பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆன் தி ஆல்மோஸ்ட் வந்து டவுன் சைட்ல தான் வந்திருக்கு. மார்க்கெட் லாஸ்ட்ல கொஞ்சம் கீழே வந்ததுக்கு அப்புறம் ஒரு பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. பட் ஸ்டில் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒரு பவுன்ஸ் நம்ம சொல்ல முடியாது. ஸோ அகெயின் மார்க்கெட் இஸ் ஸ்லோலி நியரிங் டு த லெவல் ஆஃப் 22,400. ஸோ இந்த இடம் பாத்தீங்கன்னா 22,500 தான் நம்ம வந்து அடுத்த லெவல் ஆஃப் சப்போர்ட் ஆக்ட் ஆகுற மாதிரி நம்ம பேசியிருந்தோம். பட் ஸ்டில் அந்த லெவல் வந்து ஃபெயில் ஆயிருக்கு டுடே. இட்ஸ் அ கோல்டன் ரேஷியோ. அந்த கோல்டன் லெவல்ல வந்து சப்போர்ட் எடுக்கிறாங்களான்னு செக் பண்ணோம். பட் அந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். 22,500ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலா நான் லைவ் மார்க்கெட் வந்திருந்தேங்க. ஸோ லைவ் ட்ரேடிங் செஷன் வந்திருந்தேன். அப்போ வந்து இங்க பாத்தீங்கன்னா 22,500 வரும்போது ஒரு பவுன்ஸ் கிடைச்சிருக்கு பாருங்க மார்க்கெட்டுக்கு எக்ஸாக்டா. ஸோ 500 வரும்போது அங்கேருந்து 580 பாயிண்ட்டுக்கு ஒரு பவுன்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஒரு அனாலிசிஸ் இஸ் ரைட். அகெயின் பாத்தீங்கன்னா இந்த 500ல இருந்து ஒரு 580 வரையும் நம்மளுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் கிடைக்குது. மார்க்கெட் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு காலையிலேயே சொல்லிடுச்சுங்க. லைக் இது வந்து எவ்வளவு மேல போனாலும் இட் இஸ் அ செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் அப்படின்றது நம்மளுக்கு இந்த கன்ஃபார்ம். ஏன்னா இந்த ஓடிஎஃப் ஓட ஆப்சன்ஸே நம்மளுக்கு வந்து கிளியரா தூக்கி காமிச்சிருச்சு மார்க்கெட் வந்து ஓகே இட் இஸ் கோயிங் டவுன் அப்படின்னு. அதனால இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஸ்லோவா எங்க மேல வந்தாலுமே அது செல் ஆன் ரைஸ் மார்க்கெட்டை தான் குறிக்குது. ஸோ இன்னைக்கு நான் அந்த லைவ்ல கூட இந்த இடத்த வந்து நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு வந்து அந்த 22,500ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ அந்த லெவலை வந்து நிறைய வாட்டி அது வந்து புல் பேக் கொடுத்து தான் உடைச்சிருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட்டவே ஒரே கேண்டிலா அவங்க உடைக்கல. ஸோ அந்த லெவல் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க. அகெயின் பாத்தீங்கன்னா 22,400. இப்ப அடுத்த லெவல் ஏன்னா அதுதான் ஃபிபனாஷியோட 50%, அதாவது 50% லெவல் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப கோல்டன் ரேஷியோன்ற சொல்ற அந்த 61%க்கு கீழே தான் மார்க்கெட் க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ அகெயின் இட் இஸ் ஆல்மோஸ்ட் நியரிங் டு த 50% லெவல் ஆஃப் 22,400. இன்கேஸ் நாளைக்கு மார்க்கெட் ஒரு வேலை இந்த 22,400ல இருந்து ஒரு பவுன்ஸ் கிடைக்குது அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து அடுத்த லெவலான இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகக்கூடிய லெவல் பாத்தீங்கன்னா இந்த 61% லெவலான 22,500 தான்.
500 or 520 அந்த லெவல் தான் நம்மளுக்கு இமிடியட் ஆக்ட் ஆகும். ஏன்னா இந்த 20 to 400ன்றது பல நாளா மார்க்கெட் வந்து போரை வச்சு கிளியர் பண்ண ஒரு இடம். பல நாளா போரை பிளஸ் பிஓசி. நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் 2 days ஆஃப் பிஓசி 7ஆம் தேதியும் 8ஆம் தேதி மேயோட பிஓசி அடுத்த சில நாட்களோட போரையா ஆக்ட் ஆன ஒரு இடம், which is a very strong level of சப்போர்ட்டா இருக்கலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து நாளைக்கு இந்த லெவலையும் ரெஸ்பெக்ட் பண்ணாம கீழே இறங்கிருச்சு அப்படின்னா தென் there is a fall. அது வந்து அடுத்த லெவலான ஒரு ஃப்ரெஷ் பிஓசி கிட்ட வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் 22,300. ஸோ எய்தர் உங்களுக்கு 500க்கு மேல மார்க்கெட் கிராஸ் ஆனாதான் upward மூவ்மெண்ட்க்கு ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். பட் அகெயின் 400 will be the first level of support and 300 will be the second level of support for Nifty. அகெயின் நீங்க பாத்தீங்கன்னா மார்க்கெட் இப்போ 500க்கு மேல போனாலும் it is not completely upward sideல போகுது அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது unless and until today's POC இந்த இன்னியோட POCக்கு மேல வந்து price sustain ஆகணும். ஏன்னா இந்த POCல இருந்து அவங்க இறக்குனவங்க அதுக்கப்புறம் மார்க்கெட்டை வந்து மேல ஏத்தவே இல்லை. So again இந்த POC will act as a very good level of resistance, that is 22,580 to 600 அந்த level. ஸோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஹிண்ட்ரன்ஸும் மார்க்கெட் வந்து கிளியர் பண்ணாதான் இட் இஸ் கிளியர் ஆன் அப்பர் சைட்ல. ஏன்னா இந்த செல்லிங் டைல் இருக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு அப்பர்ல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகுது. இது எல்லாமே கிளியர் பண்ணாதான் மார்க்கெட் வில் கோ அப்வர்ட்ஸ் ஃபர்தர். ஸோ இப்போதைக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு டவுன்வர்ட் டைரக்ஷனை நோக்கி தாங்க இருக்கு. பட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் சப்போர்ட்லயும் இருக்கு. ப்ரொவைடர் இந்த சப்போர்ட்டை வந்து ஆக்ட் ஆகுதா இல்லை இது வந்து திருப்பி பிரேக் பண்ணுதான்றது நம்மளுக்கு வந்து இனிமேல் செக் பண்ணாதான் தெரியும். அண்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் ஆர் வெரி நியரிங். ஸோ அதனால வந்து பார்த்து ட்ரேட் எடுங்க. அண்ட் ஃப்ரெஷ் சீரீஸ் ஆரம்பிக்கிறதுனால ப்ரீமியம் எல்லாமே வந்து உங்களுக்கு ஹையா இருக்கும். பிளஸ் உங்களுக்கு வந்து இந்த வாலட்டாலிட்டி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மார்க்கெட்ல. நியரிங் டு தி ஃப்ரெஷ் சீரீஸ் உங்களுக்கு வாலட்டாலிட்டி இந்த எலெக்ஷன் சீரீஸ் அதெல்லாம் இருக்கிறதுனால ஸோ பார்த்து ட்ரேட் எடுங்க, கவனமா ட்ரேட் எடுங்க. ஸ்டாப் லாஸை வந்து ரொம்ப டைட்டா வச்சுக்கோங்க. அண்ட் மார்க்கெட்டோட பெஸ்ட் லெவலா நாளைக்கு வந்து நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து 22,400 அண்ட் அப்பர் சைட்ல பாத்தீங்கன்னா 22,600. இந்த இடத்துக்கு மேலேயா இல்லை இந்த இடத்துக்கு கீழேன்றதான் நாளையோட லெவல்ஸ்ல நம்ம செக் பண்ண வேண்டியது. அண்ட் கோயிங் பேக் டு பேங்க் நிஃப்டி. ஸோ என்னால் எப்பெல்லாம் வந்து முடியுதோ அப்பெல்லாம் வந்து ஒரு 1/2 hour to 1 hour வந்து நான் லைவ் ட்ரேடிங் செஷன் வந்து வரேங்க. ஸோ எனி டைம் நான் வந்து லைவ் ட்ரேடிங் செஷன் வந்து ஜாயின் பண்ணுறது ரைட் ஃப்ரம் டுமாரோ ஆன்வர்ட்ஸ். ஸோ நான் வந்து ஜாயின் பண்ண பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். அண்ட் பீப்புள் ஹூ ஆர் வில்லிங் டு ஜாயின் ஆல்சோ கேன் ஜாயின் அண்ட் லேர்ன் மார்க்கெட் ப்ரொஃபைல் அனாலிசிஸை வந்து நம்ம டீப்பாக வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்றத பாருங்க. ஓப்பன் வந்து நம்மளுக்கு வந்து நேத்தோட ஓப்பன் கிட்ட தாங்க இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. பட் ஸ்டில் மார்க்கெட் இஸ் ட்ரைங் டு கோ அப். இட் இஸ் கெட்டிங் ரிஜெக்டட். அதாவது அந்த பிஓசியில் வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ரைட்டாகவே மேலே போனாலும் அது வந்து பிஓசி ரிஜெக்ஷன் நடந்து தென் அகெயின் இட் காட் அ குட் சப்போர்ட் ஃப்ரம் தி பையிங் சிங்கிள் பிரிண்ட். இங்கே வந்து ஒரு சிங்கிள் பிரிண்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு. பட் ஸ்டில் அந்த வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட்டாக தான் இன்னைக்கு ஆக்ட் ஆயிருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிசி இது எல்லாமே ஒரு ரேஞ்ச்குள்ள தான் இருந்திருக்கு. மார்க்கெட் வந்து அகெயின் வந்து இந்த பையிங் சப்போர்ட் வந்து ஆக்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து லைவ்ல இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதும் இந்த பாயிண்ட் தான். ஸோ 48,800லேருந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 49,200 இது வரையும் ஒரு பவுன்ஸ் கிடைச்சிருக்குங்க. அண்ட் மார்க்கெட் அகெயின் வந்து கீழே வரும்போதும் என்ன நடந்திருக்குன்னா FGH இது எல்லாமே ஒரு ஓடிஎஃபோட ஒரு லெவல் ஆஃப் என்ட்ரி தான் சொல்ல முடியும். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா கரெக்டா 11:45 அப்ப என்டர் ஆனது வந்து அது வந்து ஒரு லோவும் கட் பண்ணாம போயிருக்கு FGH. ஸோ அகெயின் வந்து ஒரு 3 பீரியட் உங்களுக்கு நல்லாவே மார்க்கெட் அப் ஆயிருக்குன்னு சொல்லலாம். FGH அண்ட் நாட் ஈவன் ஐ கூட உங்களுக்கு கட் பண்ணல. அதுக்கப்புறம் ஜேவும் அதை கண்டினியூ பண்ணி மார்க்கெட் எடுத்துட்டு போயிருக்கு. பாத்தீங்கன்னா 48,900லேருந்து அரௌண்ட் 49,400 இது வரையும் மார்க்கெட் வந்து இந்த பேங்க் நிஃப்டி உங்களுக்கு தூக்கிட்டு போயிருக்கு. பட் ஸ்டில் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு ஸ்டேபிளான பொசிஷன்ல தாங்க இருக்கு. ஸோ கம்பேர்ட் டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒரு டவுன்வர்ட் டைரக்ஷனை கன்ஃபார்ம் பண்ணி நல்லா இறங்கி அதுக்கேற்ற மாதிரி தான் ரியாக்ட் ஆயிருக்கு. வெரஸ் ஆன் பேங்க் நிஃப்டி வந்து மார்க்கெட்டை நல்லாவே கீழேந்து மேலே தூக்கிட்டு போயிருக்கு. பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டியோட ப்ரைஸ் அங்கே சஸ்டெயின் ஆச்சான்னு கேட்டால் அகெயின் இட்ஸ் கொஸ்டின் மார்க். ப்ரைஸ் அங்கே சஸ்டெயின் ஆகலை. ஸோ இங்கேருந்து வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடம் பார்த்தீங்கன்னா ரைட் ஆன் பிஓசி. ஸோ எக்ஸாக்ட்லி ஆன் பிஓசியில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ 49,150 அந்த ரேஞ்சில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து 49,100 to 150ன்ற லெவல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெவல். ஸோ இந்த லெவலுக்கு கீழே நாளைக்கு மார்க்கெட் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணணும். 49,100
இன்கேஸ் மார்க்கெட் வந்து 49,100க்கு கீழே வருது அப்படின்னா ஆப்வியஸா இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்டை வந்து இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்ட்டை வந்து அப்சார்ப் ஆயிருக்கா. அப்சார்ப்னா இது அழிக்கணுங்க. அப்சார்ப் இஸ் நத்திங் பட் இட் ஷுட் என்ன பண்ணணும்னா அது வந்து ஃபுல்லாவே இட் ஷுட் வந்து எரேஸ். இந்த மார்க்கெட் வந்து இதை எரேஸ் பண்ணணும்னா இட் ஷுட் கோ டவுன். அப்பதான் இது எரேஸ் ஆகும். இதோட பவர் வந்து அப்பதான் போகும். ஸோ ஸ்டில் த பையர்ஸ் ஆர் செல்லர்ஸ் இங்க இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த ஒரு அந்த அந்த சப்போர்ட் கிடைச்சுக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ இந்த நாளைக்கு மார்க்கெட்ல வந்து இந்த பிஓசிக்கு கீழே மார்க்கெட் வருது அப்படின்னா 100க்கு கீழே வருதுன்னா அகைன் we need to check whether it is going to take any support this print or it is going to bounce back or it is going to break அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். இன்கேஸ் broken அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல் பாத்தீங்கன்னா 48,570 which is a POC. ஏன்னா நேத்து பாத்தீங்கன்னா பி ஷேப் வச்சு இறக்கிருக்க மார்க்கெட், அதாவது பேங்க் நிஃப்டியை பி ஷேப் வச்சு இறக்கிருக்காங்க. பட் டுடே என்ன ஆயிருக்குன்னா மார்க்கெட் மேலதான் ஓப்பன் ஆகி மேலதான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் கம்பேர்ட் டு நிஃப்டி பேங்க் நிஃப்டி இஸ் வெரி ஸ்டேபிள்னு தான் நான் சொல்லுவேன். பட் நாளையோட மார்க்கெட் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த லெவலுக்கு மேல ஒரு சப்போர்ட் சிஸ்டம் கிடைச்சது அப்படின்னா அகைன் மார்க்கெட் வில் கண்டினியூ அண்ட் த ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அகைன் 4900 இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு லெவல் ஆஃப் ஹையரும் நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் ஆகும். தட் இஸ் 49,200 to 300. அதுக்கப்புறம் நம்மளோட அப்பர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே the same like 49,500 and then 49,600. பட் இன்கேஸ் டவுன்ல மார்க்கெட் போகுது அப்படின்ற பட்சத்துல பாத்தீங்கன்னா இதுவும் பிரேக் ஆகி வருதுன்னா ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் பாத்தீங்கன்னா 48,600 and then 48,500. பிகாஸ் 48,500ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல் ஆஃப் பிஓசிங்க. இந்த இடத்துல நம்ம நல்லாவே செக் பண்ணலாம் ஒரு பவுன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு. 48,500ல தான் மார்க்கெட் நிறைய நாள் பிஓசி வச்சு இறக்கியும் போரை வச்சும் அதை கிளியர் பண்ண முடியாம அதுக்கப்புறம் வந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்த இடம். அண்ட் இந்த இடமும் நம்மளுக்கு புரோக்கன் அப்படின்னாங்கன்னா நெக்ஸ்ட் இம்மீடியட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பையிங் சிங்கிள் பிரிண்ட், அதாவது ஓடிஎஃப் வந்த இடம் நம்ம நிஃப்டில பேசணும் இல்லையா, அது ஸ்டில் வந்து பேங்க் நிஃப்டில வந்து இட்ஸ் அ கொஸ்டின் மார்க். ஏன்னா ஓடிஎஃப் வந்த இடம் பாத்தீங்கன்னா 23ஆம் தேதி தி சேம் டே இந்த 48,000ல தான் ஓடிஎஃப் வந்திருக்கு. இன்னும் இதை வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணல. மார்க்கெட் வந்து டெஸ்ட் பண்ணாதான் நம்மளுக்கு இந்த இடத்துல பிரசன்ஸ் ஓடிஎஃப் இருக்காங்களா இல்லையான்றது தெரியும். ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் இந்த பையிங் சிங்கிள் பிரிண்ட்டுக்கு கீழே வருது அப்படின்னா இந்த இடத்துல ஓடிஎஃப் இருக்காங்களான்றதை நம்ம செக் பண்ண முடியும். அண்ட் திஸ் பேஸ்ட் ஆன் பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு நிஃப்டி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதும் நாளைக்கு புரியும். ஸோ நிஃப்டி கிளியர் டைரக்ஷன் ஆன் டவுன் சைட், எவ்வளோ மேலே வந்தாலும் ஒரு லெவலுக்கு மேலே வந்தால் தான் அது அப்பர் டைரக்ஷன், இல்லைனா செல் ஆன் ரைஸ் மார்க்கெட் தான். பட் வேறஸ் ஆன் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இட்ஸ் பீன் வெரி கிளியர். லைக் பேங்க் நிஃப்டி வந்து ஒரு இடத்துலையும் ஒரு சப்போர்ட் இருக்கு. அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணலை இன்னைக்கு. பட் இனிமேல் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா இட் வில் கம் டைரக்ட்லி டு த ஓடிஎஃப் பிளேஸ். அந்த பிளேஸ்ல நம்ம வந்து ரீசெக் பண்ணணும் வெதர் ஓடிஎஃப் பிரசன்ஸ் ஆர் சப்போர்ட் இருக்கா அப்படின்றது. ஸோ இன்னியோட பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டியோட அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. இன்கேஸ் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ நான் வந்து லைவ் மார்க்கெட் வரதுக்கு நிறைய முயற்சி பண்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அண்ட் நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. இந்த எலெக்ஷன் வரையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.